நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்றது நம்மள பல பேருக்குமே தெரிந்த விஷயம் தான். நடிப்பை தாண்டி மோட்டார் ஸ்போர்ட்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர், அனைத்திலுமே கை தேர்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களாகவே சினிமா படங்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டு வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. இவர் கலந்து கொண்ட அனைத்து கார் பந்தயங்களிலுமே பதக்கம் வென்று இந்தியாவிற்கே பெருமை சேர்த்து விட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருதுமே வழங்கப்பட்டது. மேலும் இவருடைய நடிப்புல வெளியான 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுக்கவே ஏகே அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விழா நடத்த வேண்டும் அப்படின்னு சமீபத்துல கூட காமெடி நடிகரான யோகி பாபு அவர்கள் ஒரு மேடையில தெரிவித்திருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது தமிழக அரசாங்கமுமே அதற்கான பிளான்ல தான் இருந்திருக்காங்களாம். ஆனால் அதற்கு ஏகே அவர்கள் நேரடியாகவே மறுப்பு தெரிவிச்சிருக்காரா. இதுல ஆளும் கட்சியுடைய அரசியலுமே சூழ்ந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா, அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகுது. இந்த நிலையில ஏகே அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைத்து அவருடைய ரசிகர்களை கவர்ந்து விட்டால் திமுகவுடைய மதிப்பு உயர்ந்துவிடும் அப்படின்ற கணக்கு போட்டுதான் திமுகவுமே இதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது. ஆனால் ஏகே அவர்கள் இது அனைத்தையுமே புரிந்து கொண்டு இந்த விழாவை நேரடியாகவே மறுத்திருக்கார். இந்த செய்தி தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.